இது எந்த கோயில் பிரசாதம்? இது பிரசாதம் இல்ல, பகவான். இந்த பகவான ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாரும் வணங்குறாங்க. பேரு? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேரு. வேலை செய்யற இடத்துல கொடுத்தா சம்பளம், வேலை வாங்க வேண்டிய இடத்துல கொடுத்தா அன்பளிப்பு, போராடி வாங்கினா போனஸ், வசூலிச்சா வரி, கட்டினா அபராதம், திருன்னா கொள்ளை. உங்களை மாதிரி அதிகாரிகளுக்கு அன்பா கொடுத்தா பரிசு தம்பி, பரிசு. ஏய் தரடா. இந்த சாமி பேரு ஐஸ்வர்யம். தொட்டு கும்பிடுங்க தம்பி, தொட்டு கும்பிடுங்க. எடுத்துக்குங்க. எங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்கள விட்டுருங்க தம்பி. சாரி, இந்த விஷயத்துல நான் நாத்திகவாதி. என்ன பாக்குறீங்க? இந்த சாமியை நான் கும்பிடுறது இல்ல, எடுத்துக்கிட்டு போங்க. தம்பி, நீ குடிக்கிறது இல்ல, எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கமும் இல்ல. அதனால சாராயத்தோட அருமையும் காசோட பெருமையும் உனக்கு தெரியல தம்பி. மக்களை சாகடிக்கிற சாராயத்தை குடிச்சிட்டு தான் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் பார்க்கறது அரசாங்க உத்தியோகம், அந்த அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் மட்டுமே எனக்கு போதும். நீங்க எடுத்துட்டு வந்த பிரசாதத்தை நீங்களே இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுங்க. நீங்க வர்ற ஸ்ரீதேவிய போன்னு சொல்றீங்க. உங்க வாயால அந்த ஸ்ரீதேவியை கேவலப்படுத்தாதீங்க. ஒழுங்கா மரியாதை நீங்களே இங்க இருந்து போயிடுங்களா, இல்ல எனக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லி நான் உங்களை உள்ள தள்ளட்டுமா? வயசு வேகம், பொறுமையா யோசிங்க, அப்புறமா வரேன். எப்பவுமே வர வேண்டாம். என் ஆட்களை எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். போ, முடிஞ்சா எடு. சார் வணக்கம். வாங்க. பேர் செந்தில் குமரன், இளஞ்சி ஸ்கூல்ல ஆசிரியரா இருக்கேன். ஓ வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா நடத்த போறோம். சந்தோஷம். நீங்க சீஃப் கெஸ்டா வந்து பிள்ளைகளுக்கு பரிசு தரணும். ஐயா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தலைமை தாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. இந்த ஊர்ல எவ்வளவோ பெரிய மனுஷங்க இருக்காங்க, அவங்கள யாராவது நீங்க தலைமை தாங்க கூப்பிடலாம் இல்லையா? சார், நான் ஒரு வாத்தியார். யாருக்கு எவ்வளவு மார்க் போடணும்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரிகிட்ட பரிசு வாங்கினா என் மாணவனும் எதிர்காலத்துல நேர்மையானவனா வருவான். அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி நல்லவங்களால சமுதாயத்துக்கும் பலன் கிடைக்கும். அதனால நீங்க மறுக்காம வாங்க. சரி, பெரியவங்க நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது சரிங்க, நான் வரேன். என்ன தேதின்னு சொன்னீங்க? வர ஞாயிற்றுக்கிழமை. சரிங்க, நீங்க போகும்போது ரைட்டர் கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க, அவர் எனக்கு ஞாபகப்படுத்திடுவார். ரொம்ப நன்றி. நன்றி. வாங்கப்பா. என்ன டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அம்மா, காலையில இருந்து எங்க போனீங்க? ஆளக்கானா? என்ன போலீஸ் மாதிரி விசாரிக்கிற? ஏ, வாத்தியாரா இருந்தா கேள்வி கேட்க கூடாதா? கேட்கணும், நல்லா கேட்கணும். கேள்வி கேட்டாதான் மனுஷன் திருந்துவான், ஊரு திருந்தும், நாடே திருந்தும். என்ன என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்லம்மா, நான் வீட்டுக்குள்ள வரும்போது நீ வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்த. இப்ப வீடு பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த ஊரை சுத்தம் பண்ண ஒருத்தர் வந்திருக்க, நம்ம ஊரும் அழகாயிரும். யார பத்தி பேசுறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காரு டிஎஸ்பி கௌசிக், அவரை பத்தி தான் சொல்றேன். அப்படியா?
அவர் எங்க பாத்தீங்க? எங்க போயிருந்தீங்க நீங்க? ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு சீஃப் கெஸ்டா கூட போனேன். ஓ, அடடா, அவர் குற்றவாளிகளை விசாரிக்கிற விதம், பெரியவங்க கிட்ட பேசுற தன்மை, நான் பார்த்த கொஞ்ச நேரத்துல அவருடைய நாணயம், நேர்மை, பணபலம், ஆள்பலத்துக்கு பயப்படாத தன்மை, அவருடைய கண்ணியமான கம்பீரம், உண்மையிலே சொல்றேன், நம்ம ஊரு ரொம்ப அழகாக போகுது. குறிப்பா நம்ம பெண்கள்லாம் தைரியமா நடமாடலாம். இந்த மாதிரி ஒரு ஆபீசர் நம்ம ஊருக்கும் நாட்டுக்கும் கண்டிப்பா தேவை. என்ன அப்படி பாக்குற? இல்ல நீங்க அவ்வளோ ஈஸியா யாரையும் புகழ்ந்துட மாட்டீங்க. அதனால அந்த டிஎஸ்பி கௌஷிக்க பத்தி நினைச்சு பார்த்தேன். எங்க அப்பா கிட்டயே அவர் பாஸ் மார்க் வாங்கிட்டாருன்னா அவர் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும். இந்த கடை தானே? வணக்கம் சார். ம். சரக்கெல்லாம் இருக்கா? சார் சரக்குலாம் தீந்து போச்சு சார். ஆ? தீந்து போச்சு சார். தீந்து போச்சா? ஆ, அது எப்படி தீந்து போகும்? அது வந்து சார். போன வாரம் தான் அரசாங்கம் உன் கடைக்கு சரக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஆமா சார். ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டியா? அப்படியா? உங்களுக்கு ரேஷனை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்களா? ஏமா குழந்தையோட வெயில் நின்று அவஸ்தைப்படுற? சோ உங்க யாருக்கும் ரேஷன் கிடைக்கல அப்படிதானே? யாருக்குமே ரேஷன் வந்து சேரலன்னு சொல்றாங்க. கடையில் இருக்க சரக்குலாம் தீர்ந்து போச்சுன்னு நீ சொல்ற. எங்கேயா போச்செல்லாம்? கான்ஸ்டபிள் சார். அந்த ரெஜிஸ்டர்ல எடுத்துட்டு வாங்க. எடியாதா சார்? இந்தாங்க சார். இது அரசாங்க சொத்து, மக்களுக்கு தான் போய் சேரணும். நீ பண்றது சரியில்லை. உனக்கு நான் 4 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள இந்த கடையில இருந்து காணாம போன சரக்கை நீங்க திரும்ப கொண்டு வந்து கடையில சேர்த்து மக்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. இன்ஸ்பெக்டர் சார். 4 மணிக்குள்ள இந்த கடையில இருந்து காணாம போன சரக்கு இங்க வந்து சேரலன்னா இந்த ஆள் உள்ள தூக்கி போடுங்க. ஓகே சார். நீங்க எல்லாம் போயிட்டு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வாங்கம்மா. 4 மணிக்கு உங்க ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, போங்க போங்க போங்க. சார் போங்க போங்க போங்க. 4 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். என்ன மழை, என்ன மழை! பேசாம ஹோட்டலுக்கு லீவ் விட்டுட்டு வீட்லயே இருந்துறேனே. நீங்க இப்படி வீட்ல சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஹோட்டலுக்காவது போலாம். லேசா தாங்க பெஞ்சிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துல நின்னுடும். போயிட்டு வாங்க. பெரிய வானிலை அதிகாரி. யாருமா? உங்க தங்கச்சி செண்பகம் வந்திருக்காங்க. தங்கச்சியா? அவதான் செத்துட்டாள. அண்ணே, ஏய், அண்ணே, வெளியிலே நில்லு, உள்ள வராத. அண்ணே, நீங்க தானே என் வீட்டுக்காரரை ஏன்? காப்பாத்தணும்.
அவர்தான் பெரிய வீரராச்சே. உன்னை எங்கிட்ட பிரிச்சு கூட்டிட்டு போனார்ல, அவர் காப்பாத்துவார் போ. அவர் ஆபீஸ்ல பணத்தை கட்டணும்னா ஆ, பணத்தை திருடி இருப்பா. 2 லட்சம் ரூபாய் பணத்தை 2 நாள்ல கட்டலனா அவரை ஜெயில வச்சிருவாங்கண்ணா. ஜெயிலுக்கு போட்டோம், அப்போ அவனுக்கு புத்தி வராது. அவரை ஜெயில வச்சுட்டா நானும் என் குழந்தையும் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழி ஜனங்க இல்ல. குடிக்கிற கணத்திலயோ ஏரியிலயோ விழாம போய் கன்னியாகுமரியில விழுந்து சாவு போ. என்ன வச்சு பேசுவீங்க நீங்க? உங்க தங்கச்சிங்க அவங்க. அவ என்னைக்கு அண்ணனை மதிக்காம போனாலோ அன்னைக்கு அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் அறுந்து போச்சு. என்ன போ. நீங்க? அண்ணே, வழிவிடு. அண்ணே, வழிவிடு. அண்ணே, 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 நீ சொல்லுங்க, எதுவும் கேளுங்க. சொல்ல வேணாம் போ. அண்ணி, என் நிலைமைய பாத்தீங்களா அண்ணி? மனசுக்கு பிடிச்சவரை கட்டிக்கிட்டது தப்பு அண்ணி. கவலைப்படாதம்மா, அண்ணன்னு ஒருத்தர் இருக்கும் போதே எனக்கு இந்த நிலைமை. கவலைப்படாத. நீ வாஷன் ஒரு இடத்துக்கு போலாம். எங்க அண்ணி? சொல்றேன், கொஞ்சம் இரு. இதோ வந்துடுறேன். மழை வருது, கொடை எடுத்துட்டு போங்க. சரிம்மா. இன்னைக்கு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, நான் லேட்டா வருவேன். சரிங்க, அது நீங்க இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். அடடே, வாங்க, உள்ள வாங்க. என்னம்மா, எப்படி இருக்க? பையன் நல்லா படிக்கிறானா? அவர் எப்படி இருக்காரு? வா, உள்ள வா. வாங்க. கூட பிறந்த அண்ணன் வாசல்லயே நிக்க வச்சு வெளியே அனுப்பிட்டாரு. நீங்களாவது உள்ள கூப்பிட்டீங்களேமா? வாமா. அண்ணே, என்னம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. இவ புருஷன் ஆபீஸ்ல பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு. பணம் கட்டலைன்னா அவருக்கு ஜெயில் தான். நானும் என் மகனும் சாக வேண்டியதுதான். ஐயோ, அப்படிலாம் பேசாதம்மா. அண்ணன் கோபம் இன்னும் தீரல. 2 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நான் எங்க போவேன்? பாருமா, 2 லட்சம் ரூபாங்கிறது சாதாரண தொகை இல்லையேம்மா. உங்க அண்ணனும் பாவம், அவரால என்ன பண்ண முடியும்? அவருக்கு கொடுக்க மனசு இல்ல. என்னால முடிஞ்சது. என்னடா இது? இது எங்க தோப்பு பத்திரம். இது மட்டும் தான் என் சொத்து. இது அடகு வச்சா 1.5 லட்சத்துக்கு மேல கிடைக்கும். பார்வதியோட நகைகளையும் சேர்த்தா 2 லட்சம் தேரும். உடனே பணத்தை கட்டி உன் புருஷனை கூட்டிட்டு வந்துரு. அண்ணே, என் கூட பிறந்த அண்ணனே என்னை கை விட்டுட்டாரு. நீங்க என் தெய்வம் அண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்வதி, ரொம்ப நன்றிம்மா. என்னங்க இது? எனக்கு போய் நீங்க நன்றி சொல்லிட்டு. சொல்லணும்மா, அதான் மனைவிக்கு மரியாதை. நான் சொன்ன உடனே நகையை கொடுத்தியே. சரி, முதல்ல இதெல்லாம் அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுங்க. இதோ இப்ப வந்துடுறேன், இருங்க. என்னம்மா இது? கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். முதல்ல உட்காரு. உட்காருமா. லட்சுமி, நீ உட்காரு. இருக்கட்டும், நான் போய் காஃபி கொண்டு வரேன். உட்காரு. ஐயோ, அந்த பாவி செயின் அறுத்துட்டு போறா. போய் பிடிங்க, யாராவது போய் பிடிங்க அவனை.
எழுந்துடா. இதுக்கு மேல தண்டனை கொடுக்க வேண்டியது போலீஸ், நம்ம இல்ல. விடுங்க. இவனுக்கெல்லாம் கருணை காட்டாதீங்கம்மா. இங்க பாருங்க, நான் இவனை பிடிக்கல, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இந்த பையனை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த பொண்ணுக்கு போலியா கருணை காட்டிட்டு இருப்பீங்க. ஏய் வாடா, நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆஹா, நீ ரொம்ப உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அங்க பாரு, நீ நடக்க வேணாம்னு போலீஸ் ஜீப்பே உனக்கு வருது. என்ன இங்க கூட்டம்? இவன் ஒருத்தவங்களோட செயினை திருடிட்டு ஓட பார்த்தான், பிடிச்சிட்டோம். அப்படியா? கான்ஸ்டபிள், இவனை தூக்கி உள்ள போடுங்க. இந்தாங்கம்மா செயின். குட். மக்கள் நீங்களாவே சேர்ந்து பிடிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். முதல்ல யார் பிடிச்சாங்க? அப்படியா? வெரி குட். கண்ணுக்கு முன்னாடி ஒரு அக்கிரமம் நடக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்கு தைரியம் வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. நமக்கு என்னன்னு ஒதுங்கி போற மக்களுக்கு நடுவில் நீங்க ஒரு விதிவிலக்கா இருக்கீங்க. ஒன்று பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு எஃப்ஐஆர் லாட்ஜ் பண்ணி உங்க பேரையும் அட்ரஸையும் கொடுத்துட்டு போங்க. ஓகே சார்? இவங்க வாத்தியார் செந்தில்குமாரனோட பொண்ணு ரேகா. அப்படியா? ரேகா, நைஸ் நேம். சார், எஃப்ஐஆர் போட்டா இவங்களும் கோர்ட்டு கேஸ்னு வீணா அலையணும். என்னையா பேசுறேன்? இவங்க பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய சாகசம். இது பதிவாக வேண்டாமா? நாளைக்கே சிஎம் கையால விருது வாங்கினாலும் வாங்கலாம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பதிவாகணும், மக்களுக்கு தெரியணும், ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். ரேகா, நீங்க ஸ்டேஷன் வந்து எஃப்ஐஆர் லாட்ஜ் பண்ணிட்டு போங்க. ஓகே? ஓகே. ஆல் தி பெஸ்ட். Thank you. வர மேடம்.